ஐநா மனித உரிமை விசாரணைகளை எதிர்கொள்ளப் போகும் விதம் தொடர்பில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணலில் தெளிவுபடுத்தினார். யுத்த அபராத சம்பந்தයෙන් චෝදනාවක් නැහැ. போர்க்குற்றம் தொடர்பில் மீது குற்றச்சாட்டுகள் இல்லை என்பதை தெளிவாக கூற வேண்டும். கடந்த செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணையில் மீது போர்க்குற்றம் சுமத்தப்படவில்லை. மனித உரிமை மீறல்கள் குறித்து அதில் குறிப்பிடப்பட்டிருந்தன. மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகளில் அடங்கியுள்ள காரணங்களை நோக்கும் போது அவை குறித்து பிரேரணையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள விடயங்களை அமுல்படுத்துவதற்கு ஐக்கிய நாடுகளின் அங்கத்துவ நாடு என்ற வகையில் நாம் கடப்பட்டுள்ளோம். ஆயினும் நமது நாட்டின் தனித்துவம் மற்றும் அரசியலமைப்பின் பிரகாரமே இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். இதன் பொருட்டு வெளிநாட்டு தொழில்நுட்ப அறிவை எம்மால் பெற்றுக் கொள்ள முடியும். ஆனால் நபர்கள் என்ற ரீதியில் இந்த செயற்பாட்டிற்காக வெளிநாட்டவர்களின் உதவிகள் தேவையில்லை. இந்த குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் அரசியல்வாதிகள் அல்லது ராணுவத்தினரை சட்டத்தின் முன் நிறுத்துவீர்களா? Or political leaders to justice if this is proven true. යුද්ධයට සම්බන්ධ වෙලා හිටියේ ශ්‍රී ලංකා හමුදාව විතරක් නෙවෙයි. இலங்கை ராணுவத்தினர் மாத்திரமல்ல, பயங்கரவாதிகளும் இந்த யுத்தத்துடன் தொடர்பு பட்டிருந்தனர். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினரும் பாரிய அழிவுகளை ஏற்படுத்தியுள்ளனர். எந்த தரப்பினர் குற்றமளித்திருப்பினும் அது பாரிய குற்றமாகும். யுத்தத்தின் போது கடைபிடிக்கப்பட வேண்டிய சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக விடுதலை புலிகள் ஒருபோதும் செயற்படவில்லை. இலங்கை ராணுவம் இந்த நியமங்களை மதித்து அனைத்து சந்தர்ப்பங்களிலும் செயற்பட்டுள்ளது. இந்த செயற்பாடுகளின் போது பாதுகாப்பு படைகளை சேர்ந்த எவரேனும் ஒருவரினால் தவறிழைக்கப்பட்டிருந்தால் அது குறித்து விசாரணை பொறிமுறைக்குள் கண்டறியப்பட வேண்டும். தவறிழைத்தமை கண்டறியப்படுமாயின் அதனுடன் தொடர்புடையவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இதற்காக இலங்கையின் முழு ராணுவமும் பொறுப்பு கூற வேண்டியதில்லை. அழிவுகளை மேற்கொள்ளுமாறு அரசினால் ராணுவத்திற்கு பணிப்புரையோ அல்லது கட்டளையோ வழங்கப்படவில்லை. எந்த பதவியில் இருந்தாலும், அதாவது ராணுவ ஜெனரல் ஒருவரை, முன்னாள் ஜனாதிபதியை, அரசியல்வாதி ஒருவரை சட்டத்திற்கு முன் கொண்டு வருவீர்களா? அதனை தற்போது எம்மால் கூற முடியாது. விசாரணையின் பின்னரே கண்டறிய முடியும். நமக்கு எந்த ஒரு நபரையும் சுட்டிக்காட்ட முடியாது. ஊழல்வாதிகள் தொடர்பான விசாரணைகள் நிறைவு பெற்ற போதிலும் எந்த ஒரு நபரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படவில்லை. இந்த சந்தேகத்தை நீக்குவதற்கு உங்களால் எதனை கூற முடியும்? ஊழலுக்கு எதிராக செயற்படும் நிலைப்பாட்டினை நான் கடுமையாக செயற்படுத்தியுள்ளேன் என்பதை தெளிவாக கூறிக்கொள்கின்றேன். அத்துடன் காட்டு சட்டத்தை செயற்படுத்துவதற்காக இந்த அரசாங்கம் ஆட்சி பொறுப்பை ஏற்கவில்லை. ஊழலில் ஈடுபட்ட அரசியல்வாதிகள் யார் என உங்களுக்கு தெரியும். அது ரகசியம் அல்லவென சிலர் கூறுகின்றனர். அவ்வாறெனில் ஏன் இவ்வளவு காலம் செல்கின்றது? மக்கள் யாரை கூறுகின்றார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். எனினும் அனைத்து விடயங்களும் பக்கசார்பின்றி சட்ட ரீதியாக முன்னெடுக்கப்பட வேண்டும். நாட்டிற்குள் கோபத்துடனோ பகையுடனோ சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாது. இந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்லும் அதிகாரிகளுக்கு அவர்களின் செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்ல இடமளிக்க வேண்டும். நாம் நீதிமன்றத்தை சுயாதீனப்படுத்தியுள்ளோம். எந்த கட்சி, எந்த பதவி, எந்த குடும்பத்தை சேர்ந்தவர் என்பது எந்தவித பிரச்சனையும் இல்லை. 2016 ஆண்டு பொறுப்பேறுகளை தரும் வருடம் என்பதை நான் தெளிவாக கூறுகின்றேன். ප්‍රතිඵල පෙන්වීමට ආරම්භ වන වර්ෂය කියලා මම බොහොම පැහැදිලිව කියන්නට ඕනේ.